பண்ணி இந்த மாதிரி இந்த சாக்கடையில் ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அதை கண்டுபிடிக்கவே முடியல, உடனே வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு பதறி போன போலீஸும் நகராட்சிக்கு தகவல் கொடுத்துட்டு நகராட்சி ஊழியர்களோட சேர்ந்து அந்த சாக்கடை கிட்ட வராங்க. வந்து அந்த சாக்கடையை முழுக்க சல்லடை போட்டு தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த சாக்கடையை அடைச்சிக்கிட்டு இருக்கிற குப்பைகளை, செத்தைகளை, பிளாஸ்டிக் கவர்களை இது எல்லாத்தையும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு மொத்தமாக எடுத்து வடிகட்டி மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி தேடுறாங்க. அவ்வளவுத்தையும் சுத்தம் பண்ணி தேடியுமே அந்த குழந்தை கிடைக்கல. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவங்க இப்படி தேடி பார்த்துட்டு திரும்ப என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த பெண் சொன்னது ஒரு போலியான தகவல் அப்படின்னு. ஏன் அந்த பெண் அப்படி ஒரு போலியான தகவலை சொன்னாங்கன்னா, ரொம்ப காலமாக அந்த சாக்கடை சுத்தம் பண்ணாமலே அங்கே இருந்திருக்கு. இவங்களும் எவ்வளவோ நகராட்சியில் போயிட்டு முறையிட்டு பார்த்துருக்காங்க. ஸ்மெல்லு வருது, அடைச்சிக்கிட்டு கிடக்கு, தண்ணி ஃப்ரீயாக அங்கே ஓடலை, இது நிறைய கிருமிக்கு தொற்றுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்கவே இல்லை, சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வரவே இல்லை. சரி வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் தான் சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. அதில் ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்ட்டு. ஓ குழந்தை தான் விழுந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லாரும் வந்து